அடிச்சு கொள்றது ஜனநாயகம் இல்லை சார். ஆனால் சட்டத்தில் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். நீங்கள் ஒரு இன்னொருத்தர் அடிக்கிறீங்க சார், அவர் கையை வெட்டுறீங்க, இல்லை அவரை கொலை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது சார். அதே காவல்துறை பண்ணால் எஸ்கேப் ஆகும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அந்த அஜித் குமாருக்கு அவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுது சார். உயர்நீதிமன்ற நீதிபதி கிட்ட சொல்றாங்க 44 காயங்கள், உடம்புல காயப்படாத பகுதியே இல்லைன்றாங்க சார். நானே அடிப்பேன்றது இருக்கு இல்லையா சார், அதை வந்து அடிச்சு கொள்றது இருக்குல்ல, அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நான் என்னன்னா இப்போ டிஎம்கே வந்து 5 ஆண்டுகள்ல மொத்தம் 24 நடந்திருக்குன்றாங்க லாக்அப் டெப்த். அதே மாதிரி என்கவுண்டரும் அதிமுக ஆட்சி காலத்துல தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு செத்து போனாங்க சார். அதுக்கு அருணா ஜெகதீசன்ற நீதிபதியை நியமிச்சு அதை பற்றி கேட்டாங்க சார். அவங்க அறிக்கை கொடுத்தாங்க, சுட்ட இந்த காவலர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க பேர்ல குற்ற வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் சார். திமுக காலத்தில் பண்ணாலும் அதிமுக பண்ணாது சார். ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரையில் எந்த அரசுகளும் காவல்துறையுடன் வந்து ஒரு கேள்வி கேட்கவே தயாரா இல்லை சார். ஏன்னா அவங்களுடைய ஆதரவோட தான் அவங்க ஆட்சியை நடத்துறாங்க. வந்து இறந்து போனார் அஜித்குமாருடைய வழக்கை கொலை என்று சொல்லி பதிவாகுது. மீதி 24 வழக்கில் அந்த மாதிரி ஆகலையே. ஏன் இந்த வெறித்தனமா நடக்கிறாங்க? இந்த வெறித்தனமா நடக்க சொல்லி எந்த சக்தி சொல்லுது? இந்த மாதிரி பிரச்சனை உச்சகட்டத்துக்கு அடையும் போது எது சாத்தான்குளம் மாதிரியும் இப்ப இருக்கக்கூடிய அஜித்குமார் மாதிரி வழக்கு மட்டும் நீதி கிடைக்கும். மீதி இருக்க வழக்கு இல்ல சார். அடுத்து 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதே காவல்துறை இருக்கும். பெகே நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். சமீபத்தில் தமிழ்நாட்டை உலக்கிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமாருடைய கஸ்டடியில் ஏற்பட்ட ஒரு மரணம்னு கூறப்படுற அந்த சம்பவம் பெரிய பரபரப்பை உருவாக்கியிருக்கு. போலீஸுடைய விசாரணையில் அவர் இறந்தாருன்னு கூறப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக ரிட்டையர்ட் ஜட்ஜ் பரந்தாமன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், அஜித்குமாருடைய மரணம் வந்து பெரிய அதிர்வலைகளை உருவாக்கிய முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசாரிக்க வந்த ஒரு பாமர பையனை இப்படி வந்து அடித்து கொள்ளலாமா அப்படின்றது தான் வெகுஜன மக்களில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. போலீஸ் மேலே இதுக்கு என்ன ஆக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது எதனால் நடந்தது? இப்போ அந்த அஜித்குமாருக்கு கடுமையாக மொத்தம் அவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுது சார். உயர்நீதிமன்ற நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க, ஒருத்தரை கொடுமையாக கொலை பண்ணால் ஒரு குத்து மேலே குத்துனா கூட 18 குத்து 20 குத்தாக இருக்க 44 காயங்கள், உடம்புல காயப்படாத பகுதியே இல்லைன்றாங்க சார். அடித்து கொள்வது ஜனநாயகம் இல்லை சார். அவங்கள பேரில் புலன் விசாரணை நடத்தி குற்றச்சாட்டு போட்டு விசாரணை நடத்தி தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். நான் தூக்கு தண்டனை ஆதரிக்கல, ஆனால் சட்டத்தில் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். அதை சொல்லுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு நானே அடிப்பேன்றது இருக்கு இல்லையா சார், அதை வந்து அடித்து கொள்வது இருக்குல்ல, அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நான் என்னன்னா இப்போ டிஎம்கே வந்து 5 ஆண்டுகளில் மொத்தம் 24 நடந்திருக்குன்றாங்க லாக்அப் டெப்த். அதே மாதிரி என்கவுண்டரும் இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் ஒரு குற்றவாளியை கைது பண்ணுறாங்க சார். அடுத்த நாள் காலையில் விசாரணை கூப்பிட்டு போகிறாங்களாம். போகிற விட அவர் சார் இத்தனை போலீஸ்காரங்க வேனில் இருந்து தப்பிச்சு ஓடினாரா சுற்றுறாங்களா அந்த மாதிரி ஏதோ சார். இந்த மாதிரி எல்லா என்கவுண்டரை பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி இந்த லாக்அப் மரணங்கள் கூட பார்த்தா என்ன மாதிரி இருக்கணும் சார். இதுலேயே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து காக்கா வலிப்பு வந்து விழுந்துட்டார், விழுந்ததில் அடிபட்டு இறந்துட்டார். இன்றைக்கு வந்து நீதிபதி சந்துரு வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறார், அவர் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க சார். யார்? நீங்கள் விசாரணைக்கு போகிறவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் விடமான்றார். எப்படி சார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதே கேள்வி நான் கூட கேட்குறேன். அதனால் இது வந்து தான் இன்றைக்கி காவல்துறை அவங்க காவலில் வந்து அவங்க விசாரணைக்காக போகும்போது அடியோ அல்லது அடி இருந்தாலே இன்ஜுரி இருந்தாலே அது காவல்துறை தான் சார் பொறுப்பு. இன்ஜுரி இருந்தாலே பொறுப்பு. அதுவும் டெத்துன்றது வந்து கடுமையானது. அது இவ்வளவு அடித்து கொள்வது. அது சாத்தான்குளத்துக்கு அடுத்து 5 ஆண்டு பொறுத்து இது. அது அதிமுக காலத்தில் நடக்குது, இப்போ திமுக காலத்தில் நடக்குது. என்னை பொறுத்தவரை ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. ஏன்னா காவலர்கள் பொறுத்தவரை அதே காவலர்கள் சார். காவலர்களை பொறுத்தவரையில் நான் வந்து கீழ்நிலை இருக்கக்கூடிய காவலர்கள் கூட பொதுவாக நான் சொல்லலை. இன்றைக்கி ஹிந்து பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காவலர்கள் இருக்காங்க பாருங்கள், அடித்த காவலர்கள், அவங்க போய் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் விசாரிச்சிட்டோம், அவன் இல்லைன்றான். அவர் சொல்கிறார், நல்லா விசாரிங்க, நல்லா வித்தின் கோட் போட்டிருக்கான், வெல். ஏன் இன்னைக்கு ஹிந்து பத்திரிகை ஆங்கில ஹிந்து பத்திரிகையில் பாருங்கள், வெல்ன்றதை வந்து வித்தின் கோட்டில் போட்டு சொல்கிறான். எப்படின்னா சார், ஏண்டா
அவங்க சொல்கிறாங்க நல்லா விசாரிங்கன்னா அதில் என்ன டேர்ம் ஆகுதுன்றது சார். அதுதான் சார் விசாரிச்சுட்டேன்றான். டேய் நல்லா விசாரிடா அப்படின்னு உயரதிகாரி சொன்னால் போலீஸ்காரங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரியல சார். நீங்கள் தான் சொல்லணும். அதை இன்றைக்கி பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், ஒரு பத்திரிக்கையாளர் அதை எழுதுறாரு. அது அந்த பின்னணியில் தான் அவர் அடியோடு இருக்குது. அதை சொன்னவர் தான் டிஎஸ்பி சொன்னதா சொல்கிறாங்க. அவர் இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்க அரசாங்கம். ஆனால் அவரை குற்றவாளியாக சேர்க்கலை. புலன் விசாரணையில் அவரை குற்றவாளியாக சேர்க்கலாம். ஏன்னா நீ ஜட்ஜி கேட்குறாரு, நீ யார் சொல்லிப்பா நீ அடித்த அப்படின்னு கேட்குறாரு. நீயே அடிச்சியா யாருன்னா சொல்லி அடிச்சியான்னு தெரியாது. வரும் புலன் விசாரணையில் தான் தெரிய வரும். எப்படி இருந்தாலும் இவங்க அடிக்கிறது தப்பு, இவங்க அடித்தாங்களா இல்லை மேலதிகாரிகள் சொல்லி அடித்தாங்களா அப்படின்றது புலன் விசாரணையில் வரும். எப்படி செய்தாலும் அது ஒரு சிவில் சொசைட்டியில் ஒரு மனித உரிமை மீறல் சார். அப்பட்டமான மனித உரிமை மீறல். இதை ஒரு வளர்ந்த ஜனநாயகத்தில் இதை ஏற்றுக்க முடியாது சார். நான் என்னென்னா அவன் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தால், ஒரு கிரிமினலாக இருந்தால் கூட, அதையும் தாண்டிய கடுமையான குற்றம் செய்தால் கூட அதுக்கு அவருக்கு பிணையம் இருக்கலாம். விரைவாக வழக்கை முடிச்சுட்டு அவருக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரலாம். அதானே சரியாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு அடித்து கொள்றதுன்றது ஜனநாயகத்துக்கு அல்லது மனித உரிமை மீறல்ன்றது கோர்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு சார். 99 பாம்பேலேருந்து அதை போச்சு சார். அப்போ அவங்க ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் போச்சு. ஹைகோர்ட் போச்சு, அடுத்து சுப்ரீம் கோர்ட் போச்சு. 99 என்கவுண்டர் இன்னும் 2-3 வருஷத்தில். அப்போ 96ல் அப்போது அவங்க ஒரு கைட்லைன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்தால் இதை குற்ற வழக்காக கம்ப்ளைண்ட்டாக எஃப்ஐஆராக பதிவு பண்ணி புலன் விசாரணை புலன் விசாரணை வேறு ஏஜென்சி பண்ணணுன்றாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக சிபிசிஐடி பண்ணணும். இல்லை இப்போ இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏன்டா இந்த பிரச்சனைன்னு சொல்லி சிபிஐக்கே கொடுத்துட்டாங்க. கேட்டால் ஸ்மார்ட் மூவ். அது கரெக்டாக, ஏன்னா அதுதான் கேட்டிங்க. சரிப்பா, இப்போது எங்கள் போலீஸ் பேரில் உங்களுக்கு டவுட் இருக்குது. நீங்கள் எங்கள் சிபிசிஐடி இருந்தாலும் கூட தமிழ்நாடு காவல்துறை தான். ஆனால் அவங்க தனி ஏஜென்சி. அவங்க இந்த அமைப்பும் கீழே வரமாட்டாங்க. அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அடித்தாங்களே, இவங்க வேறு அவங்க வேறு. நாங்கள் சிபிசிஐடி விசாரணை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கே கூட சந்தேகப்பட்டு கேட்டாங்க. நான் சரி சிபிஐக்கே கொடுத்துட்டேன்ட்டு. ஆனால் இது என்னென்னா இதை இவ்வளோ பிரச்சனை வந்தப்போ தான் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு ஆகாட்டிக்கு போனால் அப்படியே அமைங்கி போயிருக்கோம். இதே மாதிரி பிரச்சனை சாத்தான்குளத்துக்கு அப்படிதான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 5 லாக்அப் டெத்ஸ் சராசரியாக நடக்குதுன்னா அதிகமாக பேசப்பட்டு இப்போ அஜித்துடைய மரணம். அஜித் குமார் இதுக்கு முன்னாடி சாத்தான்குளம் அந்த மாதிரி தான் சார். அதுக்கு சின்ன ஒரு கேள்வி சார். இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு, அதுக்கு அதிமுக காலத்தில் தான் அவங்களே அருணா ஜெகதீசன்ற நீதிபதியை நியமித்து என்கொயரி கமிஷன் நியமித்து அதை பற்றி கேட்டாங்க சார். அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. சுட்ட இந்த காவலர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க பேரில் குற்ற வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னாங்க சார். நான் என்ன கேட்குறேன், யார் காலத்தில் நடந்து? அதிமுக காலத்தில். ஏன் திமுக பண்ண மாட்டேங்குது? திமுக காலத்தில் பண்ணாலும் அதிமுக பண்ணாது சார். ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரையில் அவர்கள் நிரந்தரமாக இருக்காங்க. அவங்கள நம்பி தான் இவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. அதனால் காவல்துறையின் பேரில் நடவடிக்கை என்பது இவங்க இந்த மாதிரி அவர்கள் தவறு பண்ணும்போது, இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணும்போது, அல்லது இந்த மாதிரி காவல்துறையில் மரணங்கள் நிகழும் போது சார் அதில் சிசிடிவி கேமரா இருக்கணுன்றாங்க சார். அதை ஏன் இப்போ இவங்க ஏன் சார் வெளில கொண்டு போய் விசாரிக்கிறேன்? ஏன் இவங்க வெளில கொண்டு விசாரிக்கிறாங்க? முதல்ல இதையெல்லாம் சீரியஸாக இதெல்லாம் சாதாரண லேப்ஸ்ன்னு நான் பார்க்கல. ஏன்னா காவலர்களை பொறுத்த வரையில் எனக்கு இன்றைக்கி சாதாரண மக்களுக்கு காவல்துறையை பார்த்து நண்பர்கள்லாம் பொதுவாக நினைக்கிறது இல்லை சார். அங்கே போகிறதுக்கு ஒரு அச்சம் தானே சார் இருக்கும். இந்த மாதிரி அதுவும் நீங்கள் இந்த மாதிரி சந்தேகத்தின் பேரில் போனால், அதுவும் ஏழையாக இருந்தால், அவனை எதிர்க்கிற ஆள் பலமுள்ளவனாக இருந்தான்னா ரொம்ப கஷ்டம் சார். எந்த வழக்காக இருந்தாலுமே சரி. இப்போ இப்படி தொடர்ந்து நடக்குதுன்றீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு நிரந்தரமாக ஒரு வேலையை கொடுத்துட்டு சன்மானத்தையும் கொடுத்து செட்டில் டவுன் பண்ணுற மாதிரி அரசுகள் பண்ணுறதை பார்க்குறோம். நிரந்தரமாக அவங்களுடைய தம்பிக்கு வேலை கொடுத்துருந்தாங்க, ரொக்க பணம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, நிலம் கொடுக்கறதாலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது அடுத்த கட்டமாக இது பூதாகரமாக ஆக வேணாம்னு சொல்லி செட்டில் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை இழப்புக்காக நடந்து போச்சு அப்படின்னு பண்ணுறாங்க. மோட்டார் விபத்து மாதிரி சார், சாலை விபத்து நடக்குது, இறந்தா உயிரை திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக சட்டமே உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு. அதே மாதிரி இப்போ வரும்போது நஷ்டஈடு கொடுக்குறது வேறு சார். எல்லா அரசாங்கம் நஷ்டஈடு தராங்க. இதை ஏன் இது தொடர்ந்து நடக்குதுன்றது தான். இதில் ஒரு வளர்ச்சி அடைந்த ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய மேற்கத்திய உலகம், ஐரோப்பாவில் அல்லது அமெரிக்காவில் இல்லை ஆஸ்திரேலியாவில், நியூசிலாந்தில், கனடாவில், அங்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குதா? போலீஸ்காரர் காலை பிடிச்சி அழுத்தி அதை செத்து போகிறார் சார்.
என்டையர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பிளாக் லீவ்ஸ் த மேட்டர், அதாவது அவர் கருப்பரா வெள்ளையரா என்பது அல்ல, அவர் உயிர் ஒரு பொருட்டுன்றாங்க. நம்ம ஊரில் உயிர் ஒரு பொருட்டு கிடையாது சார். எங்கள் பொதுவாகவே எல்லாத்துக்குமே நம்ம சாதாரணமாகவே கூட அடிபட்டு ஒருத்த இறந்தான்னு நம்ம பண்ணி போயிட்டே இருப்போம். அதுதான் கேட்டேன், ஏன்னா இறந்த பிறகு சன்மானத்தை கொடுத்தா எப்படி ஈடாகும், அது நடக்காமல் இருக்கிறதான நடக்காமல் இருக்கிறதுக்காக உச்சநீதிமன்றமும் மனித உரிமை அந்த தேசிய ஆணையம் இருக்கு பாருங்க, NHRCன்ற நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் இதற்கான கைட்லைன்ஸை சொல்லியிருக்கு. அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை சார். இந்த மாதிரி பிரச்சனை உச்சகட்டத்துக்கு அடையும் போது எது சாத்தான்குளம் மாதிரியும் இப்போ இருக்கக்கூடிய அஜித்குமார் மாதிரி வழக்கு மட்டும் நீதி கிடைக்கும், மீதி இருக்க வழக்கு இல்லை. இதே மாதிரி இப்போ சொல்கிறாங்க இல்லையா சார், அதிமுக காலத்தில் நடக்குது, அதுக்கு முன்னாடி திமுக காலத்தில் நடக்குது, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ வெஸ்ட் பெங்காலில் யூபியில் நடக்குது, பீகாரில் நடக்குது, ஒவ்வொரு ஊர்லையும் நடக்குது சார். இது இதை விட அதிகமாக நடக்குது. இப்போ நீ பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ரொம்ப அதிகமாகலாம் நடக்குது சார். அடுத்து 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதே காவல்துறை இருக்கும். அப்போ அவர்களை பொறுத்த வரையில் எந்த ஆட்சியும் காவல்துறையுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் செய்யக்கூடிய அத்துமீறலை காப்பாற்றணும் தான் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குதுன்றேன். நான் இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபின்னே போகல, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லேயும் தமிழ்நாடு உட்பட தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வரும்போது சில நேரங்களில் வருது, ஒவ்வொரு முறை இந்த குரல் வர்றதில்லை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும். அப்போ இது எப்படி தொடர்ந்து வராமல் இருக்கணுன்றது தான், அது இன்பில்ட்டாக இருக்கணும். அதை எப்படி பண்ணணுன்றது தான் சார் இந்த முன்னாடி இருக்க சட்டத்தில் அனுமதி இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க சார். ஆனால் தொடர்ந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ எப்படி சார் ஸ்ட்ராங்காக ஏன்னா சார், ஏன்னா இதை செய்ய வேண்டியதை பண்ணக்கூடிய காவல்துறையை இருக்கக்கூடிய அரசுகள் எந்த அரசுகளும் காவல்துறையுடன் ஒரு கேள்வி கேட்கவே தயாராக இல்லை சார். ஏன்னா அவங்களுடைய ஆதரவோடு தான் அவங்க ஆட்சியை நடத்துகிறாங்க. அப்போது காவல்துறை இந்த எல்லா அரசுகளுமே எடுக்க தயாராக இல்லை நடவடிக்கை. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது சார். அதில் நான் என்ன கேட்குறேன்னா, நீதித்துறை வீக்காக இருக்கா? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜட்ஜே சொல்லியிருக்காங்க, ஜட்ஜு சொல்லியுமே நடக்குது அப்படின்றீங்க. அப்போ ஜட்ஜு சொல்லியுமே அங்கே ஒரு ப்ராப்பரான நீதித்துறை வீக்காக இருக்கு. நீதித்துறை வீக்காக ஸ்ட்ராங்கான்றது இல்லை சார். இதை நடைமுறைப்படுத்துறது சார், நடைமுறைப்படுத்துறது அரசாங்கம், நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசாங்கம் சார். காவலர்களுக்கு ஒரு கடுமையான இந்த மாதிரி நீ இப்படி பண்ணியானா, இது இறந்து போயிட்டான்னா என்ன நடக்கும்? இறந்தா கொலையாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை நடந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ட்ரையல் நடக்கும், விசாரணை நடந்து சாட்சிகள்லாம் விசாரித்து அதுக்கு இடையில் உனக்கு தண்டனை கிடைக்கும். அந்த நிகழ்வே நடக்க மாட்டேங்குது. ஏன் அந்த நிகழ்வு நடக்க மாட்டேங்குது? ஒரு நியாயமான ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் உச்சநீதிமன்றம் சொல்லுது சார், அது நடக்கிறது இல்லை. ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் பை டிஃபரெண்ட் ஏஜென்சி நடக்குது. எத்தனை வாட்டி அது நடந்திருக்குன்றதான் கேள்வி சார். இப்போ ஜட்ஜ் ஒரு ஆன்சர் சொல்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முடிக்கிறாரு. இவர் தான் அதுக்கான விக்டிம், இதுக்கான நியாயமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அரசாங்கம் கையில் தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி, அரசாங்கம் ஒரு பக்கம் சொன்னாலும் ஜட்ஜுடைய பாயிண்ட் எப்படி வீக் ஆகுது? ஏன்னா பாமர மக்கள் ஒருத்தர் நீதியை நாடி தான் வராங்க. அங்கே இடத்துல நீதி கிடைக்கலன்னு தானே சார். இப்போ நீதி கிடைக்குது சார், சாத்தான்குளத்துக்கு நீதி கிடைக்குது, இல்லை இப்போ அஜித்குமாருக்கு ஓரளவு நீதி கிடைக்குது சார். நான் என்ன சொல்கிறேன், எல்லா வாட்டி இது பேச முடியாது, மீதியில் வரல. அதுதான் இப்போ மீதி. இப்போ அவரே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ திமுகவில் ஆட்சி காலத்தில் 25 நடக்குது, அதே மாதிரி அதிமுகவில் என்னுடைய கருத்து இதில் அப்படி நடக்கும்போது அந்த அத்தனை வழக்குகளுமே காவல்துறையின் பேரில் இந்த மாதிரி வழக்கு இப்போ கைது செய்த என்ன அர்த்தம்? ஏன் கைது செய்கிறாங்க சார்? அவங்க பேரில் கொலை வழக்கு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. அவரை இறந்து போனார்ல அஜித்குமாருடைய வழக்கை கொலை என்று சொல்லி பதிவாகுது. மீதி 24 வழக்கில் அந்த மாதிரி ஆகலையே. இதான் சார், இதை நான் அதில் கட்சி பிரச்சனையாக பார்க்கல. தயவுசெய்து இவங்க எல்லாரும் கட்சி பிரச்சனையாக பார்க்குறாங்க, இல்லை இன்னொருத்தர் மத பிரச்சனையாக பார்க்குறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு அதை அது இப்போ என்னது அந்த பென்னிக், அவர் கிறிஸ்டியன் தான் வச்சுக்கோங்க. இதில் தூத்துக்குள்ளே இறந்து போனவங்க நிறைய பேர் கிறிஸ்டியன். அவர் சொல்கிறாரு அஜித்குமார் இந்து, அதனால தான் ஆட்சி கொலை. அதெல்லாம் கிடையாது சார். என்ன கேட்டீங்கன்னா, காவல்துறை யாரை அடித்தாலும் அது தமிழன். என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் தான் தமிழன், இந்தியன். நீங்கள் இன்னொருத்தர் அடிக்கிறீங்க சார், அவர் கையை வெட்டுறீங்க, இல்லை அவரை கொலை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது சார். அதே காவல்துறை பண்ணால் எஸ்கேப் ஆகுது. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? ஏன் கட்டுப்படுத்த முடியல? இதை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம ஊடகங்களும் இந்த மனித உரிமை அமைப்புகளும் இல்லை எல்லாரும் எல்லாரும் இதை கேட்கணும், ஒவ்வொருத்தருமே கேட்கணும்.
சார் ஒவ்வொரு டெத்லையும் எஃப்ஐஆரை வந்து கொலைன்னு போட பண்ணுறீங்க, அதை வந்து வலிக்கு வந்துட்டான்னு போடுறீங்க, கேஸை முடிக்கிறீங்க. அப்போது காவல்துறைக்கு அனுசரணையான ஒரு இதுதான் இருக்குது. அது சுப்ரீம் கோர்ட்டை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட அந்த அழுத்தம் உங்களுக்கும் இருக்கா சார்? நீதித்துறைக்கும் அந்த அழுத்தம்? நீதித்துறைக்கு அப்படி சொல்ல முடியாது சார். நீதித்துறையால் ஒரு வழக்கை கொண்டு போனதான், இந்த வழக்கை கொண்டு போகிறாங்க, அதை இப்போ செய்கிறாங்க. இல்லாட்டிக்கு எல்லா வழக்கையும் வந்து நீதித்துறை மேலே சொல்ல முடியாது சார். நீங்கள் நீதித்துறையை வந்து மேஜிக் பண்ணுங்க. இது காவலருக்கும் நீதித்துறை ஒரு பக்கம் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இல்லை சார். நீதித்துறைகிட்ட கொண்டு போகும்போது அவங்க இப்போ சிறப்பாக பண்ணியிருக்காங்க சார். அதனால் இந்த ஹைகோர்ட் எங்கெங்கே அவங்ககிட்ட கொண்டு போகிறாங்களோ அதான் பண்ண முடியுது. ஆனால் கொண்டு போகாமலே அவங்களா எடுத்து எப்படி பண்ண முடியும்? அது யார் பண்ணணும்? நீங்கள் ஊடகம் பண்ணணும், மனித உரிமை அமைப்புகள் பண்ணணும். அவங்க வழக்கு போனால் அப்போ நீதிபதி அதை வந்து சரியாக செவிசாய்க்கலைன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம். உண்மையில் சார் அவங்க ஒரு தற்காப்புக்காக அவங்க ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா சட்டம் அனுமதிக்குது. அப்படியே நடக்குதுன்னு தான் கேட்குறோம். என்கவுண்டர் வந்து உண்மையில் அப்படி நடந்தால் தப்பு கிடையாது. ஆனால் அப்படியே என்கவுண்டர் நடக்குது. இப்போது இங்கேயே கூட உண்மையிலே கீழே விழுந்து செத்து போகிறான்னு வச்சிங்களேன், அது ஒன்றும் கிடையாது. அப்படியா சார்? கீழே விழுந்து செத்தான்னா அவனுக்கு 44 காயம் இருக்காது இல்லை? இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. பொதுவாகவே சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரி அநீதிகள் அவ்வப்போது நடக்கும்போது மக்கள் வந்து இதை எப்படி கையாளணும், இதுக்கு வந்து கரெக்டான ஒரு நீதி எப்படி இருக்கும்? நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊடகங்கள் பேசுதோ, எந்த அளவுக்கு மனித உரிமை அமைப்புகள் பேசுதோ, எந்த அளவுக்கு எதிர்கட்சிகள் இதெல்லாம் பேசுதோ, எந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதில் ஓரளவு நீதி நடக்கிறது வெளியிலே தெரியாமல் போகிறது தான் சார். தெரியாது, நிச்சயமாக தெரியும் சார். ஒவ்வொன்று நடக்கும்போது அதை இந்த மாதிரி அதை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தான் நடக்கிறது இல்லை. நீங்கள் கருத்து இப்போ நாளை பின்ன விசாரணைன்னு போனாலே ஒரு பயம் வரும் இல்லை சார்? போதும். ஆமாம், நிச்சயமாக. ஏன் இந்த வெறித்தனமாக நடக்கிறாங்க? இந்த வெறித்தனமாக நடக்க சொல்லி எந்த சக்தி சொல்லுது? சொன்னால் நீ செய்வியா? அதுக்கு உனக்கு அக்கௌண்டபிலிட்டி உண்டா இல்லையான்றது தான் இன்றைக்கி சிவில் சமூகம் வந்து எந்த அளவு விழிப்புணர்வுடன் இருக்கோ அந்த அளவுக்கு தவிர்க்கலாம் சார். அமெரிக்காவில் இருக்குது. நான் அந்த ட்ரம்ப்பை விட்டுருங்க, அங்கே இருக்க மக்கள் வந்து உடனே இதை கேள்வி கேட்பாங்க. பிரிட்டனில் கேள்வி கேட்பான், ஜெர்மனியில் கேள்வி கேட்பான், ஆஸ்திரேலியாவில். நம்ம ஊரில் அப்படி இல்லை. இதை வந்து எதனால் இந்த கட்டமைப்பு வர மாட்டேங்குது, இந்த சிஸ்டம்குள்ளேயே ஏன் வரல அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பார்வையிலேருந்து எங்களுக்கு விரிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.